நேயர்களே, மாற்றுக்குரல் நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் டீலிமிட்டேஷன். அது என்ன டீலிமிட்டேஷன்? டீலிமிட்டேஷன் என்பது மறுவரையறை. அது என்ன மறுவரையறை? இந்த டீலிமிட்டேஷன் மறுவரையறையில் நாம் பேசுவது என்னன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது. மத்திய பாரதிய ஜனதா அரசாங்கம் இந்த டீலிமிட்டேஷன் என்ற கொள்கையின் மூலம் மக்கள் தொகைக்கேற்ற கணக்கிற்கேற்றவாறு ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் நாடாளுமன்ற தொகுதிகளை நிர்ணயம் செய்கிற ஒரு மோசமான சட்டத்தை அவர்கள் கொண்டு வர இருக்கிறார்கள். பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை இந்தியாவில் ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே மதம், ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே பாஷை. இதன் அடிப்படையில் இந்த நாடு உருக்குலைய போகிறதா, மாற்றுவதற்கு பாரதிய ஜனதா முயற்சி செய்கிறதா என்பதை பார்ப்போம். டீலிமிட்டேஷன் என்றால் பாஜகவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் பேசும்போது இந்த சட்டம் இப்போது அமல்படுத்தினாலும் 29 வரை ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறையில்தான் இருக்கும் என்றும் 29க்கு பிறகுதான் இது மாறும் என்றும் பசப்பலான சில வார்த்தைகளை அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ நம்ம கேள்வி கேட்டது 29ல் மாறினா என்ன, 35ல் மாறினா என்ன, அது பிரச்சனை இல்லை. மாற்றப்படுவதனுடைய நோக்கமும் மாற்றப்படுவதனுடைய காரணமும் மாற்றப்படுவதனுடைய உள்நோக்கமும் என்ன என்பதுதான் முக்கியம். 1970களுக்கு பின்னால் அதற்கு பின்பு வந்த பல காலகட்டத்தில் இந்திய சனத்தொகையை குறைப்பதற்கும் நாட்டின் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கும் பல புதிய அம்ச திட்டங்களை மத்திய அரசாங்கம், அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்தது. தமிழகத்தில் கல்வி, கேரளாவில் கல்வி வடமாநிலங்களை விட மிகச்சிறந்த ஒரு இடத்தை தமிழ்நாடு அடைந்தது மட்டுமல்ல, இந்தியாவில் அதிக வருவாயை ஈட்டக்கூடிய ஜிடிபி மாநிலமாகவும் மிக அதிக உற்பத்திகளை கொண்ட மாநிலமாகவும் வருவாய் மூலம் மத்திய அரசுக்கு ஜிஎஸ்டி மூலம் அதிக வரிகளை கொடுக்கும் மாநிலமாகவும் தேசிய அளவில் மிகச்சிறந்த கட்டமைப்புகளை கொண்ட மாநிலமாகவும் மக்கள் இனப்பெருக்கத்தில், அதாவது குழந்தைகள் பெற்றுக்கொள்வதில் ஒரு சராசரி நடைமுறையை பின்பற்றி குழந்தை பிறப்பை குறைத்த மாநிலமாகவும் மிகச்சிறந்த கல்வியை கொண்ட மாநிலமாகவும் பாலங்கள், மெட்ரோ தொழில்நுட்பங்கள், கிராமப்புற வளர்ச்சி, சாலைகள் உட்பட மருத்துவ வசதிகள், ஹெல்த், இப்படி எல்லாவற்றிலும் தமிழ்நாடு ஒரு சிறந்த இடத்தை உலக நாடுகளுக்கு சமமாக, உங்களுக்கு புரிகிற பாஷையில் சொன்னால், இந்திய மாநிலங்களில் ஒன்றாக இருக்கும் தமிழ்நாடு தனித்துவமாக ஒரு சர்வதேச நாட்டுக்கு சமமான ஒரு வளர்ச்சியை பெற்றது எல்லோருக்கும் தெரியும். வளர்ச்சியை பெற்றுக்கொண்டிருப்பதும் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கு நமக்கு அதுக்கு கொடுக்கக்கூடிய மத்திய அரசினுடைய தண்டனை என்ன தெரியுமா? எந்த மாநிலங்களில் மக்கள் தொகை குறைவாக இருக்கிறார்களோ அதற்கேற்றவாறு நாடாளுமன்ற தொகுதியை ஒதுக்குவது, எந்த மாநிலங்களில் மக்கள் தொகையை அதிகரித்திருக்கிறார்களோ அதற்கேற்றவாறு நாடாளுமன்ற தொகுதிகளை அதிகரிப்பது. இப்படி மாநிலங்களிடத்திலே ஒரு பெரிய டிஸ்பாரிட்டி, சமமின்மையை ஏற்படுத்தியதனால் இது மத்திய அரசினுடைய விரோத கொள்கையின் மூலம் தென் மாநிலங்களில் அவர்களால் தொடர்ந்து வெற்றி பெற முடியாமைக்கும், வட இந்திய கட்சியாகவும் வட இந்திய ராம ஜென்ம பூமி, முஸ்லிம் வெறுப்பு ஆகியவைகளை கொண்டு கட்டமைக்கப்பட்ட பாரதிய ஜனதாவின் அடிப்படை இந்துத்துவ சித்தாந்தம் எந்தெந்த மாநிலங்களில் அவர்கள் உருப்பெற்று ஆட்சியிலே தொடர்ந்து 11 ஆண்டுகளுக்கு மேல் பயணிக்கிறார்களோ அந்த மாநிலங்களான ஹார்ட்கோர் இந்துத்துவ மாநிலங்களாகவும், எந்த கட்டமைப்புகளும் இல்லாமல் ஜனப்பெருக்கம் அதிகம் கொண்ட உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட் மற்றும் உண்டான வடமாநிலங்களில்
வட இந்திய மாநிலங்களில் அதிகம் தொகுதிகளை அவர்கள் ஒதுக்கீடு செய்வது இந்திய அரசினுடைய சட்ட விதிகளை அந்த முரண்மைகளை உட்படுத்தி அதற்கேற்றவாறு நடந்து கொண்ட தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுகிறதா என்ற கேள்விதான் இப்போது தேசிய அளவில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தோழர்களே, அண்மை காலமாக பாஜகவின் வெற்றி வரம்பற்ற நிலையிலே சென்று கொண்டிருக்கிறது. வெறுப்பு அரசியலின் பால், சூட்சமங்களின் பால் அந்த அரசாங்கம் செய்கிற அரச பிரதிநிதிகள் செய்வதை தடுக்க முடியாமல் எதிர்க்கட்சிகள் மௌனியாகி போனதும் முடமாகி போனதும் இந்திய ஜனநாயகத்திற்கு அடிக்கப்பட்ட ஒரு பெரும் சாவு எண்ணிக்கை, ஒரு பெரும் பாடை கட்டுதல். இது ஜனநாயக ரீதியாக உருப்படாத இந்த போன்ற மோசமான நிலைகளை அவர்கள் அனுமதிப்பது அடிப்படைத்துவமான இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷனுக்கும் இந்தியாவினுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் போன்றவைகளுக்கு எதிரானது என்றும் இந்தியாவினுடைய ஒரு டீலிமிட்டேஷன் போன்ற சட்டங்கள் அனைத்து மாநில உரிமைகளையும் பேணுவதாக அமையப்பட வேண்டும் என்றும் பொதுவாக அனைவரும் விரும்புகிறார்கள். ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதாவுடைய உள்துறை அமைச்சர் சொல்கிறார், நாங்கள் பொய் சொல்லவில்லை, 29க்கு பிறகு 50% இடங்கள் ஒதுக்கப்படும் என்றும் தமிழ்நாட்டிற்கு 39 59ஆகவும் கேரளாவுக்கு 20 30ஆகவும் தெலுங்கானாவுக்கு அதே போன்று 17 26ஆகவும் கர்நாடகாவிற்கு அதே போன்று ஒரு 30% இப்படி ஒதுக்கிவிட்டு தென் மாநிலங்கள் முழுமையாக அவர்கள் வஞ்சிக்க போகிறார்கள். கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா எல்லா மாநிலங்களையும் அவர்கள் உருக்குலைய வைத்து மகாராஷ்டிராவுக்கு அந்தப்புறம் உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேசம், உத்தராஞ்சல் இந்த மாதிரி எல்லா இடங்களிலும் எங்கெல்லாம் அவர்களுக்கு இமாச்சல் எங்கெல்லாம் அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறதோ அந்த மாநிலங்களிலே அவர்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று நிரந்தரமாக ஒரு ஆட்சியை நிறுவுவதற்கான ஒரு யதார்த்தமின்மை, ஒரு சதி பின்னணியில் இருக்கிறது என்பதுதான் கவலை கவலை கவலை. தோழர்களே, இது ரொம்ப இதற்கான இந்தியாவுடைய அடித்து அமைப்பை நான் சொல்கிறேன். இப்போது கேட்கிறார்கள், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையிலே நாடு சுபிட்சமாக இருக்கிறது, நாடு செழிப்பாக இருக்கிறது, நாடு வளர்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிற நேரத்தில் ஆளும் பிஜேபி அரசுக்கு இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வரக்கூடிய தேவை எங்கிருந்து வந்தது? அந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வருகிற போது நாடாளுமன்றத்தில் அனைத்து கட்சிகளையும் இணைத்தல்லவா விவாதம் நடத்தி ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளிடத்திலே பேச வேண்டும். அறிவுசார் தளத்திலிருந்து ஒரு கருத்து என்ன வந்திருக்கிறது என்றால், 50% மக்கள் தொகைக்கு ஏற்றவாறும் மற்றொரு 50% ஜிடிபிக்கு ஏற்றவாறும் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய கேள்வி என்பது, அதுவும் வேண்டாம், ஜிடிபிக்கு ஏற்றவாறு கொண்டு வந்தால் இன்றைக்கு தமிழ்நாடு வசதியாக இருக்கலாம், நாளை மற்றொரு மாநிலம் வசதியாக இருக்கலாம். அப்படி அல்ல. இப்பொழுது நாம் பிரிதித்திருப்பதே ஒரு விகிதாச்சாரத்தினுடைய சிறப்பு கோள் தான். இன்றைக்கு நாம் பிரிச்சிருக்கிறோம் 80 தொகுதிகள் உத்தரப்பிரதேசத்தில், தமிழ்நாட்டில் 39, அது 42 குறைக்கப்பட்டது. 60களுக்கு பின்னால் தான் குறைக்கப்பட்டது, 70களுக்கு பின்னால் அல்ல. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருவதற்கு முன்பே குறைக்கப்பட்டு விட்டது. அப்போ அதில் நமக்கு ஒரு 2-3 தொகுதிகள் இழந்தோம். இப்பொழுது நாட்டில் அந்த அளவிற்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலையும் ஒரு அப்நார்மல்சியும் இல்லாத நிலையில் பாரதிய ஜனதா ஏன் தமிழ்நாட்டுடைய இடத்தை குறைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள்? கேரளாவின் இடத்தை, தெலுங்கானாவின் இடத்தை, ஆந்திர பிரதேசத்தின் இடத்தை, கர்நாடகா, இந்த மாநிலங்கள் எல்லாம் மக்கள் தொகை கட்டுக்குள் இருக்கிறார்கள். கேரளா நல்ல ஒரு வளர்ச்சி அடைகிறது. காரணம், அந்த மக்களுடைய கல்வி. அந்த மக்கள் பெரும்பான்மையாக வெளியூர்களிலே வாழ்கிறார்கள். அரபு நாடுகளில் பெரும் பண முதலீட்டை ஈட்டி இந்தியாவிலே அவர்கள் இன்வெஸ்ட் பண்ணுகிறார்கள். தேசம் பார்ப்பதற்கு சர்வதேச அளவிலான ஒரு கட்டமைப்பாக இருக்கிறது. தமிழ்நாடு மிகச்சிறந்த கட்டமைப்பை கொண்டிருக்கிறது. உலக அளவிலே பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கர்நாடகா இருக்கிறது, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவும். இதையெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா
எந்த கட்டமைப்பும் இல்லாமல் மத வெறுப்பில், சாதி வெறுப்பில், உச்சகட்டமான மூடத்தனத்தின் வெறுப்பில் இருக்கிற வடநாடுகளில், வடமாநிலங்களில் கட்டமைப்புகள் இல்லாமல் ஒரே வெறுப்பரசியல் செய்யும் அவர்களுக்கு அதிக பிரதித்துவமும், இந்த நாட்டை நேசித்து இந்த மக்களுக்காக ஒருமைப்படுத்தப்பட்ட மக்கள் பாப்புலேஷனை கட்டுப்படுத்திய தமிழ்நாட்டிற்கு 39 59 தருவோம் என்று சொல்வது இது ஒரு சப்பை கட்டு நடவடிக்கை. இதில் தமிழ்நாட்டிலிருந்து சென்றவர்கள் எல்லாம் துரோகத்தை செய்திருக்கிறார்கள். அனைவரும் பாஜகவினுடைய பதவிகளுக்கு ஆசைப்பட்டு பொதுச்சொத்தை காவு கொடுத்ததின் மூலம் மக்களுடைய உரிமைகளை காவு கொடுத்த ஒரு பெரிய அநியாயத்தை எடப்பாடியுடைய அரசாங்கம் செய்திருக்கிறது. பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைத்ததன் மூலம் சந்திரபாபு நாயுடு இப்பொழுது பிறண்டு பேசுகிறார். நாயுடு சொல்கிறார் அது சரி என்று. ஏன் என்று சொல்ல மாட்டார். அவர் மீது வழக்குகள் இருக்கிறது, சிபிஐயினுடைய வழக்கு இருக்கிறது, அமலாக்கத்துறை வழக்குகள் இருக்கிறது. பிஜேபியினுடைய ஆட்சி, பிஜேபியினுடைய மெஜாரிட்டியாக கர்நாடகத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று பிஜேபியினுடைய இந்த விவகாரம் ஹிந்துத்துவ அரசியலை நிலைப்படுத்துவதற்கும் தமிழர்களின் உரிமைகளை, தென் மாநில மக்களின் உரிமைகளை காவு கொடுப்பதற்காகவும் எடுக்கப்படுகிற இந்த நிலை மக்கள் தொகை அடிப்படையில் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வருகிற போது அது ஒரு மிகப்பெரிய இழிவை, சமத்துவமின்மை, டிஸ்பாரிட்டி அமங் த சிட்டிசன் ஆஃப் நேஷன் என்று சொல்வார்கள். According to Constitution has given equal right of all the citizen of nation. ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசியல் தான் இன்னும் அதிகமான தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கு 850 தொகுதிகளை அவர்கள் நிர்ணயம் செய்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் 543 300க்கு அதிகமான தொகுதிகளை நிர்ணயம் செய்கின்ற போது இந்த 300க்கு அதிகமான தொகுதிகளில் 50% தொகுதிகள், 60-70% தொகுதிகளை வடமாநிலங்களிலிருந்து அவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள். கிட்டத்தட்ட 200 தொகுதிகளுக்கு மேல் வடமாநிலங்களிலிருந்தும் ஒரு 60-70 தொகுதிகள் மட்டுமே தென் மாநிலங்களுக்கு கொடுக்கின்ற போது அவர்கள் நிரந்தரமாக ஆட்சியில் இருப்பதற்கும் ஹிந்து சனாதன சக்திகள் அதிகமாக பெரிய அளவிலே அவர்கள் எழுந்து இந்தியாவை ஒற்றை தர்ம ஆட்சியின் கீழ் கொண்டு வருவதற்கு, ஹிந்துத்துவா சனாதன ஆட்சியின் கீழ் கொண்டு வருவதற்கு, தமிழர்கள் தென் மாநிலங்களில் வாழுகிற திராவிட இயக்க சிந்தனைவாதிகள் முடக்கப்படுவதற்கும் அதிக வாய்ப்பு இருக்கிறது. இது தமிழ்நாடு மட்டுமல்ல, அனைவரும் ஒருங்கிணைந்துதான் இதை மேற்கொள்ளக்கூடியதுதான் இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான சாவரினிட்டி, இறையாண்மை, பண்பாடு, கல்ச்சரல் யூனிட்டி, இன்டெகிரிட்டிஸ் ஆஃப் நேஷன். இன்றைக்கு பிஜேபி இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆனால் இந்த தேசம் இருக்க வேண்டும், தேசத்தினுடைய மக்கள் இருக்க வேண்டும், தேசத்தினுடைய மக்களுக்கு இடையேயான உற்றுணர்ச்சி இருக்க வேண்டும். உலகத்தில் இனத்தால், மதத்தால், மொழிகளால், கலாச்சார பரிவர்த்தனைகளால் உலகம் முழுவதும் பெற கொண்டிருக்கிற போது இந்தியா ஒருமைப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு பிரிவினைவாதத்தின் மூலம் ஒரு கண்ணில் வெண்ணையும் மற்றொரு கண்ணில் சுண்ணாமும் என்கின்ற மத்திய பாரதிய ஜனதா ஆட்சியினுடைய ஏகாதிபத்திய சிந்தனை ஆபத்தானது என்பதுதான் ஒரு பத்திரிகையாளனாக எனது பார்வையாக இருக்கிறது. இந்த டீலிமிட்டேஷன் சட்டத்தை அனைத்து கட்சிகளும், தென் மாநிலங்களில் இருக்கும் அனைவர்களும் மிகப்பெரிய பேரணியின் மூலம் தடுத்து நிறுத்தி இருப்பதே எங்களுக்கு போதும், இனி அப்படி ஒரு சூழ்நிலை வருகின்ற போது பார்த்து கொள்ளலாம் என அதை நிறுத்தி நிலைப்படுத்த சமத்துவமாக இருப்பது ஒன்றுதான் இந்தியாவினுடைய அடிப்படைக்கு உண்மையாக இருக்கும் என்பதுதான். இந்த டீலிமிட்டேஷன் என்றால் என்ன, இதனால் ஏற்படுகிற பாதிப்புகள் குறித்து நான் உங்களிடத்தில் பேசியிருக்கிறேன். அடுத்த செய்தியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.